முன்னோர்கள். குலதெய்வம் வந்து 5ஆம் இடம் குலதெய்வம். இது வந்து 2வது. இப்போ வந்து ஒரு ரிஷப லக்கணம் எடுத்துக்கோங்க. 5ஆம் இடம் புதன். புதன் போயிட்டு நீச்சமாயிட்டாருன்னு வச்சுக்கோங்க. இதோட ராகு, இந்த இடத்துல கேது, இப்படி இருந்தாலும் சரி, அல்லது புதன் வந்து இந்த இடத்துல ஆல்ரெடி இப்போ வந்து இந்த லக்னத்திற்கு 5ஆம் அதிபதி புதன் வந்து கெட்டு போயிட்டாரு, ராகுவோட இருக்காரு. 5ஆம் இடத்துல கேது இருக்கு. இந்த அமைப்பு இருந்தாலே குலதெய்வம் வந்து கோபமா இருக்கு அப்படின்றதா வந்துடும். இது வந்து பிரசன்னத்துல பாக்குறோம் அப்படின்னா 4ஆம் இடம் பார்க்கணும். 4ஆம் இடம் கெட்டு போயிருக்கா அப்படின்றது பார்க்கணும். இதுல 5ஆம் இடம் திதி சூன்யமாகிறது, 5ஆம் அதிபதி அஸ்தங்கம் சூரியனுடைய சேர்ந்து அஸ்தங்கம் ஆகிறது, அதே மாதிரி வக்ரமாகிறது, இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா குலதெய்வத்துடைய கோபமும் சாபமும் இருக்கு அப்படின்ற மாதிரி அமைப்புகள் வந்துடும். அப்போ குலதெய்வம் உங்களுக்கு கெட்டு போச்சு, குலதெய்வத்துடைய அருள் இல்லை அப்படின்னா என்ன சூழ்நிலை இருக்கும் அப்படின்னா, கரெக்டா கோவிலுக்கு போக முடியாது. குலதெய்வம் கோயிலுக்கு வருஷத்துக்கு ஒரு முறையாவது போயிட்டு பூஜை பண்ணிட்டு வரணும். ஆனா இவங்களுக்கு இந்த மாதிரி அமைப்பு இருக்கவங்களுக்கு 4 வருஷம் 5 வருஷத்துக்கு ஒரு முறை தான் கோயிலுக்கு போகக்கூடிய சூழ்நிலை இருக்கும். சில பேர் வந்து குலதெய்வத்தையே மறந்துடுவாங்க. சில பேர் வந்துட்டு இந்த மாதிரி அமைப்பு இருக்கவங்க தான் எனக்கு இந்த மதம் வேண்டாம், நான் வேற மதம் மாறிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சூழ்நிலையில மதம் கூட மாறிக்குவாங்க. அவங்களுக்கு கண்டிப்பா 4ஆம் இடமும் 5ஆம் இடமும் கெட்டு போயிருக்கும். அந்த மாதிரி சூழ்நிலையில் தான் அவங்க வந்து இதை விட்டு மாறக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். இப்போ இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல இல்ல, நான் என்னோட குலதெய்வத்தை கண்டுபிடிக்கணும், என் முன்னோர்கள் வந்து கண்டுபிடிக்காம விட்டாங்க, பட் இதுக்கு மேல நான் கண்டுபிடிச்சு கரெக்டா வழிபாடு பண்ணணும் அப்படின்னு தேடுதல் இருக்கும் ஒரு சிலருக்கு. அந்த மாதிரி தேடுறவங்களுக்கு உங்களுக்கு என்ன குலதெய்வம்னு கண்டுபிடிக்க முடியாத சூழ்நிலை இருக்கும்போது, பாபநாசத்துல சிவன் கோவில் கீழே இருக்கும், மலைக்கு மேல பொதிகை மலை அப்படின்னு சொல்லுவோம், பொதிகை மலை அடிவாரம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த அடிவாரத்துலதான் சிவன் கோவில் இருக்காரு. பொதிகை மலையில சைட்ல வந்துட்டு சொரிமுத்து ஐயனார் அப்படின்னு சொல்லி ஒரு கோவில் இருக்கு. ரொம்ப பிரசித்தி பெற்ற கோவில். குலதெய்வத்துடைய கோபம், குலதெய்வத்துடைய சாபம், எந்த பிரச்சனைகள் இருந்தாலும், குலதெய்வம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், பூர்வீகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எது இருந்தாலும், எங்களுக்கு அங்காளி பங்காளி பிரச்சனை இருக்கு, தீராத சொத்து பிரச்சனை இருக்கு, இந்த மாதிரி என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே கிளியர் ஆகும். ரொம்ப முக்கியமான விஷயம். குலதெய்வம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மட்டும் கிடையாது. இங்க நீங்க மன ரீதியா பாதிக்கப்பட்டதுக்கும் சொல்யூஷன் இருக்கு. அதே மாதிரி உடல் ரீதியா பாதிக்கப்பட்டிருந்தாலும் சொல்யூஷன் இருக்கு. முக்கியமா எதிரிகள் தொல்லையால, செய்வினை பிரச்சனைகளால பாதிக்கப்பட்டு ரொம்ப கஷ்டப்படக்கூடிய பிரச்சனைகள்ல இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி நபர்கள் அந்த இடத்துக்கு போயிட்டு மினிமம் 1 ஹவராவது அந்த இடத்துல ஸ்டே பண்ணிட்டு வரணும். அந்த இடத்துல இருக்கக்கூடிய தாமிரபரணி ஆறுல குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த சொரிமுத்து ஐயனார் கோவில வழிபாடு பண்ணிட்டு உங்க பேருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு, முடிஞ்சா ஒரு மாலை வாங்கி கீழ இருந்து வாங்கிட்டு போயிடலாம். மாலை வாங்கி போட்டு அர்ச்சனை பண்ணிட்டு நீங்க வந்து ஒரு பொங்கல் வச்சுட்டு வர்றதா, இப்போ குலதெய்வம் கோயிலுக்கு போனா பொங்கல் வைப்பீங்க இல்லையா, அதே மாதிரி அந்த கோவில நீங்க பொங்கல் வச்சுட்டு வரீங்க அப்படின்னா கட்டாயமா உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த குலதெய்வம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே கிளியர் ஆகி அதுக்கப்புறம் லைஃப் வந்து நல்ல ஸ்மூத்தா போகக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். ஓகேங்களா? இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு பாபநாசத்துல சொரிமுத்து ஐயனார் கோவிலுக்கு போயிட்டு கீழே வரும்போது கண்டிப்பா கீழே இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போயிட்டு அங்க உங்க பேருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு அங்க அதே மாதிரி நெய் தீபம் ஏத்தி வழிபாடு பண்ணிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேங்களா? அதை மறக்காம பண்ணிடுங்க. அடுத்து 3வது. அடுத்து 3வது என்ன எழுதலாம்னா, இப்போ கனவு வந்து உங்களுக்கு பேடா வருது அப்படின்னு வச்சுக்கோங்க, சொப்பனங்கள், இது வந்து எழுத வேணாம், அப்படியே சொல்லிடுறேன். கனவு வந்து எப்பவுமே வந்து பேடா வந்துகிட்டே இருக்கு. கனவுல வந்துட்டு பாம்பு, தேல், இந்த மாதிரி ரொம்ப கொடூரமான மிருகங்கள் இந்த மாதிரி வர்றது, ஆத்மாக்கள் தொந்தரவு இருக்கிறது, அடிக்கடி பேய் கனவு வருது அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர். அந்த